வணக்கம் மக்களே. வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய விஷயத்தை தான் பேச போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, எடுத்திருக்க இந்த டாபிக் வந்துட்டு அப்பாவி மக்களுக்கான அநீதி இழைக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களின் குரலாக என்னுடைய குரலை முன்னெடுத்து வைக்க போகிறேன். ரைட், அரசு சேவைகள்னு சொல்லக்கூடிய அந்த சேவைகள் பின்னாடி நடக்கக்கூடிய பல அநீதிகள், அதனால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் குரலாகவும் ஏழை எளிய நடுத்தரவாத ஒரு பாதிக்கப்பட்டவர்களின் குரலாகவும் இந்த வீடியோவில் ஒலிக்க போகுது. ரைட், இந்த வீடியோ முழுக்க எந்த ஒரு செவி வழியாக கேட்ட செய்தியோ இல்லை நாலாவது புறமாக வந்த செய்தியோ கிடையாது. நான் நேரடியாக பார்த்த விஷயங்களெல்லாம் இந்த வீடியோ மூலயமா எடுத்து வைக்க போகிறேன். அடுத்து இந்த நான் இப்போ பேசக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இந்த அநீதி இழைக்கக்கூடிய அந்த சுயநலமான அந்த ஒரு மனிதன் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சைகளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவானது பொருந்துமே தவிர, அந்த சேவைகளில் பணியாற்றக்கூடிய அர்ப்பணிப்புடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது பொருந்தாதுன்றதை நான் முன்னெடுத்து வச்சுக்கிறேன். ரைட், கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அரசு நிறுவனங்களில் பல நிறுவனங்கள் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்களை வந்து சேவைகள் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அது மக்களுக்கான ஒரு சேவை அப்படின்றனால. இப்படிப்பட்ட சேவைகளில் மிக முக்கியமாக புனித பணிகள்னு சொல்லக்கூடிய 2 பணிகளை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய புனித பணிகளாக ஒன்று மருத்துவத்தையும் இன்னொன்று ஆசிரியர் பணியும் நான் பார்க்குறேன். இப்படி 2 பணி தான் மக்களுக்கு வந்து ரொம்ப அர்ப்பணிப்பான, ரொம்ப கடவுளுக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய பணி அப்படின்னா இந்த 2 பணிகள். அப்படி இடத்துல பணியாற்றக்கூடிய அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு தகுதியான நபர்களாக இருக்கிறார்களா பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, இங்கே பல 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 நபர்கள் அந்த பணிக்காக அவர்களுடைய அந்த மீனிங் தெரியாமலேயே அந்த பணியில் வந்து அந்த மோகத்தில் போய் அதில் போய் விழுகிறாங்க. எதனால் அப்படின்னா, அதுவே ஒரு அர்ப்பணிப்பான ஒரு அறப்பணி அப்படின்றது அது முக்கியத்துவமான ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் பலரும் அதை சுருக்கிட்டு இதை வந்து மருத்துவம் ஆசிரியர்ன்றது பெருமைக்காகவோ இல்லை அதில் நல்ல வருமானம் வருதுன்ற ஒரு ஆதாயத்துக்காகவோ தன்னுடைய ஆசைக்காகவோ இப்படி தங்களுடைய சுயநலமான ஒரு செயலுக்காக அந்த பணியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரைட்டு, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரொம்ப பர்சனலாக நான் பார்த்த சில விஷயங்கள். ஒரு இளம் வயசு ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அங்கே வந்து அந்த கவர்மெண்ட்டு ஆம்புலன்ஸுக்கிட்ட எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நான் சொல்கிறது கேரளாவில் நடந்த விஷயம். அப்படி அந்த ஆம்புலன்ஸில் எதுவுமே இல்லை. ஆனால் ரெக்கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உதவி கேட்குறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து உதவி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, எங்ககிட்ட ஆக்சிஜனோ இல்லை எந்த ஒரு மெடிசனோ எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆக்சிஜனும் அந்த உங்களுடைய ஆம்புலன்ஸை கொடுத்து அனுப்பிவிடுங்க. ரொம்ப சின்ன வயசு பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து கேட்குறாரு. கூட வந்து எந்த பேரண்ட்ஸும் யாருமே இல்லை. அடிப்பட்ட சம்பவத்தில் யாருமே கூட இல்லாத பின்னாடி வந்த அந்த ஜீப் ஓனர் மட்டும் இருக்கார். அவரும் கூட வந்திருக்காரு. கூட வந்துட்டு அங்கே அந்த டாக்டர்கிட்ட சொல்லும்போது, இதுக்கு யார் பணம் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வார்த்தை இதுதானா, யார் இதுக்கு பணம் கட்டுவா அப்படின்ட்டு. ஏன்னா கூட யாருமே இல்லையா. அப்படி கேட்ட உடனே அந்த ஜீப் ஓனரும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, என் காரை வச்சுக்கணும்னு சொல்லி என் கார் சாவியை கொடுத்துருக்காரு. ஆம்புலன்ஸ் ஓனரும் அவருடைய சாவியை கொடுத்து இதை வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை முடியாது, இதை நான் ஹேண்டில் பண்ண முடியாது, பிரச்சனை ஆகும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசின் அடிப்படையில் அந்த ஒரு நபர் வந்து அந்த அடிப்பட்ட அந்த இளைஞனை வந்து அனுப்பி விட்டுருக்காரு. வெறும் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த ஆம்புலன்ஸ் அங்கே போகுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. போகிற வழியில் அந்த இளைஞர் வந்து உயிரிழந்துடுறாரு. வயசு 23. ரைட்,
இது எதுக்குமே நான் சாட்சிகளோ எதுவும் ப்ரூஃபையோ நான் காமிக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பல ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு சொல்யூஷன்ன்றது அந்த தனிப்பட்ட நபருக்கு வந்து நம்ம காட்டுறத வந்து சரியாக இருக்காது. இதுக்கான சொல்யூஷனை நான் லாஸ்ட் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அதுதான் அது சொல்யூஷனாக இருக்கும். ரைட்டு. இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு சுயநலமான, அதாவது அந்த பணிக்கானதுக்கு எதற்கு அந்த பணிக்குள்ளே இருக்குன்ற அந்த அர்த்தமே தெரியாது, உயிரை காப்பாற்றுறது தான் அவருடைய பணியே என்பதை மறந்து பணத்தின் மீது ஒரு ஆவல் எடுத்து பணத்தை கொடுத்தால் நான் அதை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்க்கு அந்த இடத்துக்கு தகுதி அற்றவர். அப்படி ஒரு நபர் டாக்டராக இருக்கார். எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டையே உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டரை நான் பார்த்துருப்பேன். அந்த 10 டாக்டருக்குமே எனக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா அந்த 10 டாக்டர் மேலேயே எனக்கு நம்பிக்கையே வரல. அந்த மாதிரியான அலட்சியமாக அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டே டெப்த்தே அவங்களுக்கு தெரியலை. அந்த டெப்த் தெரிந்தால் தானே என்னைய உங்ககிட்ட கொடுக்க முடியும் இல்லையா? அப்படி அந்த டெப்த் தெரியாத நபர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த 10 டாக்டர்கிட்டையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியாக தான் எனக்கான ஒரு நபரை வந்து தேர்வு செஞ்சேன். அந்த நபர் மூலியமாக தான் அந்த சர்ஜரி நடந்துச்சு. அதில் ஒரு டாக்டர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். என்ன அப்படின்னா, அப்போ நடக்கும்போது எனக்கு 19 வயசு என்னன்னு கேட்டார். 19 வயசுன்னு சொன்னேன். உடம்புல எங்கேயாச்சும் வேறு காயம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதாவது தழும்பு இருக்கான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். 19 வயசாச்சு, இன்னும் உங்கள் உடம்புல தழும்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். அவருடைய ஆச்சரியத்தில் வந்து நான் பெருமிதத்தை பார்க்கல. இன்னும் அதாவது தழும்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு அவருடைய கண்ணில் வந்து ஒரு வித அந்த சோதிகா தெரிஞ்சாங்க. அந்த அறையில தான் அந்த டாக்டர் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் டாக்டர் இந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இந்த வீடியோவை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், போய் வேணால் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டுக்கு நல்ல பூரா கிடச்சி வச்சிருச்சு. இதுக்காக போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ஜெக்ஷன் போயிருந்தோம். அவங்க பையனை பார்க்காமலேயே அங்கே வேலை செய்ய ஊழியர்கிட்ட அவங்க நர்ஸ் மாதிரியே தெரியல, அவங்கக்கிட்ட இன்ஜெக்ஷனை கொடுத்து ஊசி போட சொல்லி அனுப்பிவிட்டுருக்காரு. அவங்க வந்து போட வந்தாங்க, நுப்பாட்டிட்டு என்ன அப்படின்னு கேட்குறேன். ஊசி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா டாக்டருக்கு பல்ல அந்த ப்ராக்டிஸ் டைமில் இருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க வந்து வராங்க. பேஷண்ட்டே பார்க்காம எப்படி ஊசி போடுறதுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த பிள்ளையோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, நினச்சா எனக்கு இன்னும் சிரிப்பு வருது. சிரிப்புல தனமாக மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகுது. இது வந்து ஒரு மெச்சூர்டு இல்லாத ஒரு செயலா? அதாவது எப்படி இவங்கெல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கு வந்தாங்க, எந்த தகுதியில் உள்ளே வந்தாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் போயிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு வராங்க. இவருக்கு கொஞ்சம் மேலே சீனியரு. அந்த சீனியர் வராரு. சீனியர்கிட்ட கேள்வி கேட்குறேன், எப்படி பிரதர் பார்க்காமலே நீங்கள் எப்படி ஊசி போடுறதுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் நார்மலாக இப்படி ஒரு கேஸ் வந்தால் இந்த ஊசி தான் போடுவோம், அதனால் போட்டு அனுப்ப சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணார். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் ஆனது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா இடையில போட தேவையில்ல. அவன் அந்த 1 வருஷத்துக்கு கேப்பில் தான் எடுத்திருக்கான். அதை சொன்ன பின்னாடி அப்படியா சரி ஓகே தேவையில்ல அப்படின்ட்டு அனுப்பிவிடுறாரு. இன்ஜெக்ஷன் எப்போ போகிறதா இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு பேஷண்ட்டவே பார்க்காமலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுன்றது ரொம்ப அவங்களுடைய உயிரை எவ்வளவு அலட்சியமாக அவங்க பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வையானது தெரிகிறது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு அலட்சியத்தில் அந்த இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது கண்ணார பார்க்கலாம். இது மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். நான் நிறையா பார்த்த விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நான் போய் பார்க்குறேன், நிறையா பேர் டாக்டர்ஸு ரொம்ப அலட்சியமாக ஃபோன் நோண்டிக்கிட்டு வர கேஸ்களை ரொம்ப அலட்சியமாக அவங்கள பார்த்து கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரொம்ப அலட்சியமாக வர தள்ளி விட்டுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்னை கேட்டால் டாக்டருடைய குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அரசாங்கம் அப்படின்ற ஒரு குற்றமும் இருக்குது. ஏன் அப்படின்னா அரசாங்கத்துடைய செயல் வந்து இங்கே வந்து பலமாக இல்லை. இந்த பலம் இல்லாதனால இந்த மாதிரி அலட்சியமான நபர்கள்கிட்ட பயம் இல்லை. இந்த பயம் இல்லாதனால ரொம்ப அலட்சியமாக நடமாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகப்படியான மக்கள் வந்து இலவசமாக
அதாவது ஏழை ஜனங்கள் வந்துட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அப்படி வரக்கூடிய நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பற்றாக்குறையான நபர்கள். அதுக்கு தகுந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் ஒரு கேஸ்க்கு மேலே அவங்க ரொம்ப அதிகமாக பார்க்க அவங்க அந்த ப்ரெஷர்னால அவங்க ஒரு வேறு மாதிரியான ஆட்டிடியூடை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் அந்த பணியை வந்து அவங்க வந்து ஒரு தலக்கணம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன அந்த தலக்கணம் இருக்குது எனக்கு தெரியலை. அவர்கள் அந்த எளிய மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே ரொம்ப அவங்கள ஒரு ரொம்ப மோசமான ஒரு நபர்களாக, ஒரு மதிக்கத்தக்காத ஒரு நபர்களாக பார்க்குறாங்க. இதை வந்து நான் எல்லா டாக்டர்ஸ்களையும் சொல்லலை, சில அந்த எச்சையான சில மனம் படைத்தவர்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி மருத்துவத்தில் மட்டும் அலட்சியத்தால் ஏற்பட்டக்கூடிய இழப்புகள் மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பலாயிரக்கணக்கான மக்கள் அலட்சியத்தினால மட்டும் செத்து போகிறாங்க. அது எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூஃபையும் யாரும் காமிக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்களே அழிச்சிருவாங்க. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கொல்கத்தாவில் நடந்த அந்த நிர்பயா என்கிற அந்த மருத்துவ பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம் தான். இந்த சம்பவத்தை பற்றின டீட்டெயில்ஸை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் இவங்களுக்கு நடந்த அந்த அநீதியை அந்த மருத்துவமே மறைக்க ட்ரை பண்ணுச்சு. இன்னுமே சரியான ஒரு சொல்யூஷனை வந்து அது கொடுக்கல. ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் பிடிச்சி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சொசைட்டியில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி பல 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 விஷயங்களை நான் கண்ணார பார்த்துருக்கேன். வந்து நான் பார்த்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே உயிரை வந்து ஒரு வந்து அவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. அவங்கள நான் வந்து எல்லாத்துக்கும் திருப்பியும் பதிவு பண்ணுறேன். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒரு சில வேற நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த மிருகங்களுக்கு அப்படி ஒரு காசு இருந்தால் தான் இந்த விஷயத்தை நாங்கள் செய்வோன்ற மாதிரி அதுக்காக அவங்களுக்கு பிடுங்குற வரைக்கும் அந்த மனித உடலை வந்து வைத்திருந்து முழுசாக சுரண்டிட்டு வெளியே தள்ளி விடுற அவலம்லாம் நம்ம நாட்டில் நல்லாவே பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சொல்லிக்கிறது ஒன்று தான், தயவு செஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் பணக்காரங்கன்னா இருப்பாங்க, அதுக்காக அவங்க அப்பா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, போய் மருத்துவம் படி நல்லா கட்டுக்கட்டாக இன்னும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைகளை, அதாவது மக்கு சாம்பிராணிகளாக இருக்கும், அதுகளை தூக்கி பணத்தை கட்டி தள்ளி விட்டுருவாங்க. அதுகளும் வேறு வழியே இல்லாமல் என்ன செஞ்சுட்டு வருங்களா, ஏதோ செஞ்சு படித்து இதுக்குள்ளே வரும். அப்படி வரதாவது சரி, உள்ளுக்குள்ளே வந்தாவது ஏதோ மனிதர்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற்றமாகி ஏதோ ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சுச்சுன்னா பரவாயில்ல. இது இன்னும் ஹெட்வெயிட்டாக, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ரிச்சாக இருந்திருக்கோம், இப்போ இதுக்குள்ளே வரும்போது இன்னும் டாக்டர்ன்ற ஒரு மரியாதை இன்னும் வந்துருதும் போது இன்னும் ஹெட்வெயிட்டாக போயிடுது. இது வந்து சிக்ஸ்த் சென்ஸ் இல்லாத ஒரு உயிரினம்னா அது இந்த உயிரினங்களாக தான் இருக்கும். இப்படி ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு பணத்திற்கு ஆசைப்பட்டு வரக்கூடிய, அல்லது உங்களுக்கு வந்து எந்த ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா, இன்னுமேல் டாக்டருக்கு படிக்க போகிறவங்களா இருந்தால் நான் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தயவுசெய்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உள்ளே போகாதீங்க. சப்போஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் வர வச்சுக்கோங்க, அது கூட அர்ப்பணிப்பாக அதை லவ் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. அப்படியே உங்ககிட்ட அந்த உள்ளே போய் உங்களுக்கு வந்து வேண்டா விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த ஒரு வேலையை செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற வேலைகளில் கூட எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. இந்த விஷயம் வந்து ஒரு உயிரோடு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டிருக்கு, அது ஒட்டுமொத்த குடும்பத்தோடைய ஒரு வலியை சுமந்துட்டு இருக்குது. அப்படியே அந்த உயிரோட விளையாடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ரைட், அதான் நான் மீண்டும் சொல்லிக்கிறது, பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு நோக்கத்தோடையோ இல்லை தவறுதலாக உள்ளே வந்துட்டோம் அப்படின்னோ நீங்கள் என்ன நினைச்சீங்க, உங்களுக்குள்ள ஒரு குற்றுணர்வு இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதை வந்து இப்பயே ரிலீவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து வேறு ஏதோ ஒரு வேலையை கூட செய்யுங்க. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறதுனால பாவத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப சின்ன விஷயத்தை தான் அவங்ககிட்ட எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. நான் ஒன்னொன்னையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா பல சீரியஸை நான் போட வேண்டியதாக இருக்கும். இது ஒன்று மட்டும் இங்கே கரப்ஷன் கிடையாது, பல துறைகளில் பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான தீர்வுன்றதை நான் உங்களுக்கு விரைவில் அறிவிக்கிறேன்.
மருத்துவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தியாகங்கள் பண்றாங்க அப்படின்றத நான் கண்ணால பார்த்துருக்கேன். அதாவது தியாகங்கள் பண்ணக்கூடிய நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தியாகங்கள் பண்ணக்கூடிய பணிகளில் ஒன்றானது மருத்துவம். இப்படி மருத்துவத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு சில நல்ல டாக்டர்ஸ் இருக்கிற சூழலிலையும் இப்படி பல பேரான தவறான செயல்கள்னால அந்த பணிக்கே ஒரு களங்கம் ஏற்படுது. டாக்டர்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சக டாக்டருக்கு வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சைலண்ட்டாக இருக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா அதை தடுக்க பாருங்க, தட்டி கேளுங்க, நீங்களும் புரட்சியாளராக மாறலாம். ஸோ இது போன்ற விஷயம்லாம் நடக்குதா, இதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இதற்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள், இதுக்கு கீழே அவங்க பகிர்ந்துக்கிற அந்த பெயினை பாருங்கள். இதுதான் இந்த வீடியோடைய சாட்சியாக இருக்கும். ஸோ நான் உங்கள் திரையப்பாண்டி, உங்களின் திரையப்பாண்டி, இது நம்ம திரையப்பாண்டி 2001. இந்த காணொளி பாதிக்கப்பட்ட அனைத்து அப்பாவி மக்களுக்கும் இது ஒரு சமர்ப்பணம். இது வந்து ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணின்றது ரொம்ப அர்ப்பணிப்பான பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. எதனால் அப்படின்னா, குழந்தைகளுடைய எதிர்காலமே இந்த ஆசிரியர்கள்கிட்ட தான் நிர்ணயிக்கப்படுது. ஆசிரியர்கள் தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே ஸ்கூல்ல இருந்து தான் அங்கே கற்றுத்தரப்படுது, லேர்ன் பண்ணப்படுது. அப்படி லேர்ன் பண்ண போகிற விஷயத்த கற்றுக் கொடுக்குற அந்த டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட்